Happy evening, everyone. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இனி ஒரு மாலை பொழுதுல ஒரு வெலுவபிளான டாபிக்ல எகெயின் உங்களை எல்லாரையும் மீட் பண்ண சான்ஸை தந்த ஆல்மைட்டிக்கு நிறைய தேங்க்ஸ் பண்ணி கொண்டு இந்த செஷனுக்குள்ளுக்கு போவோம். இன்றைக்கு எங்களோட செஷன் கெரியர் கைடன்ஸ் ஏன் தேவை, கெரியர் கவுன்சிலிங் என்றது ஏன் எங்களுக்கு தேவை என்றதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவா அவங்களோட இருக்க போகுது. வாங்க செஷனுக்குள்ளுக்கு போவோம். இன்றைக்கு செஷனை மிஸ்ஸஸ் மஃபாசா முனாஃப் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் அவங்களும் மிஸ்ஸஸ் ஷிஃபானி சம்சீர் ஆகிய நானும் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். எகெயின் எல்லாரையும் வார்ம்லி வெல்கம் பண்ணிக்கொள்றேன். வெல்கம் டு த செஷன். மஃபாசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லார் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு நாங்க வந்து இந்த செஷன்ல ஜாயின் ஆகிக்கிறோம். இப்ப நாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா? எங்களோட தேவையை நாங்க மனசுல வச்சுதான் அந்த இடத்துக்கு போவோம். அப்ப இந்த இடத்துக்கும் நீங்க இன்னைக்கு வந்துக்கிறீங்க, என்ன இதுல இருந்து எடுத்துட்டு போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத வந்து நான் உங்களோட மூலமா தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ இதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ் வந்து ஓப்பனா தான் நிக்குது. நீங்க மெசேஜ் போடலும் குரூப்ல மெசேஜ் போட தயங்குறவங்க வந்து பிரைவேட் செக்லயும் மெசேஜ் போட இயலும். என்ன விஷயத்த எடுத்துட்டு போக நினைக்கிறீங்க? பிரைவேட்ல போட்டிக்கிறாங்க. கரியர் அப்படின்றது என்ன, கரியர் கவுன்சிலிங் போட்டிருந்தீங்க, அது என்னன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு மெசேஜ், ஏன் நான் இந்த கரியரை சூஸ் பண்ணணும் என்ற ஒரு ஐடியாவை எடுக்க போறேன். ஓகே, இப்ப நாங்க அது சம்பந்தமான நாங்க இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு உங்கள்ட்ட நான் பேச போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு சான்ஸ் தான் என்ன, சாய்ஸ் தான் என்னன்னு தெரியும்.
நீங்க சொல்லுங்க பாப்போம். சான்ஸ்னா என்ன, சாய்ஸ்னா என்ன? உங்களுக்கு இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க நிறைய விஷயம் எங்களுக்கு கிடைக்குது. சில விஷயங்கள் வந்து சான்ஸ் மூலமா கிடைக்குது, சில விஷயங்கள் வந்து சாய்ஸ் மூலமா கிடைக்குது. இப்ப இது சான்ஸ்னா என்ன, சாய்ஸ்னா என்ன? சாட் பாக்ஸ் ஓப்பனா தான் நிக்குது. நீங்க தாராளமா மெசேஜ் போட இயலும். சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரைவேட் சாட்ல கூட எனக்கு மெசேஜ் போட இயலும். அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. சான்ஸ்னா என்னன்னு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சிபிலிங்ஸ் சான்ஸ் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸும் சிபிலிங்கும் அவங்களுக்கான சான்ஸ் என்று சொல்லிக்கிறாங்க. ரைட், ஓகே. ரைட். இப்ப பேரண்ட்ஸ் சிபிலிங் சான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? சரி, இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா சில லிஸ்ட வாசிக்க போறேன். இதுல எதெல்லாம் சான்ஸ், எதெல்லாம் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பாக்ஸ்ல போட போறீங்க. ரெடியா எல்லாரும் செட் பாக்ஸ்ல போடுறதுக்கு? எங்க ரெடின்றவங்க ரெடின்னு டக்குனு போடுங்க பாப்போம். எங்க குயிக்கா ரெடின்றவங்க ரெடின்னு போடுங்க பாப்போம் குயிக்கா. எஸ், நாங்க ரெடி. ஒரு சின்ன கேம் ஒன்று பிளே பண்ண போறோம். அந்த கேமுக்கு நாங்க ரெடின்றவங்க ரெடின்னு போடுங்க குயிக்கா. ரைட். இப்ப நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். அதுல எதெல்லாம் சான்ஸ், ஷிஃபானா? ஓகே. எதெல்லாம் சான்ஸ், எதெல்லாம் சாய்ஸ் சொல்லுங்க. சரியா? ரைட். இப்ப எங்கட பர்த் வந்து சான்ஸா சாய்ஸா? சான்ஸ்னு சொன்னா நீங்க சீண்டு போடுங்க. சாய்ஸ்னு சொன்னா என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? சாய்ஸ்னு சொன்னா பி போடுங்க. சரி, எப்படி? சான்ஸ்னு சொன்னா சி போடுங்க, சாய்ஸ்னு சொன்னா வி போடுங்க. சான்ஸ்ண்டா சி, சாய்ஸ்ண்டா வி. ஓ, கிளியரா நினைக்கிறேன். மொஃபாசிஸ் சரியா? இப்ப ஓகே. சொல்ற ரைட். விஷயத்துல இப்ப நான் ஃபர்ஸ்ட் அது சான்ஸா இருந்தா சி லெட்டரை போடுங்க, சாய்ஸ்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வி போடுங்க. ஜஸ்ட் உங்களோட செட் ஒப்பீனியன் தான் பாக்ஸ்ல கேக்குறேன். ஒப்பீனியன். இது சான்ஸ், இதெல்லாம் சான்ஸ், இதெல்லாம் சாய்ஸ் அப்படின்னு. ரைட். உங்களோட பர்த், அதாவது எங்களோட பிறப்பு சான்ஸா சாய்ஸா? எங்க? ரைட், சாய்ஸ். என்ன போட்டுக்கிறீங்க? சான்ஸ் போட்டுக்கிறீங்க. சான்ஸ். ரைட். எங்களோட இறப்பு, இறப்பு பிறப்பு வந்து சான்ஸ் தானேனா, இறைவன் விட்டபடி நடக்கிறது சான்ஸ். ஓகே. இறப்பு, அதுவும் என்னது? சான்ஸா சாய்ஸா? சான்ஸ். இறப்பும் சான்ஸ். ரைட், குட். அடுத்தது வந்து எங்களுக்கு வர நோய்கள், அதாவது நாங்க எதிர்பார்க்காம எங்களுக்கு வர நோய்கள் சான்ஸா சாய்ஸா? என்ன மாதிரி? எங்களுக்கு வர நோய்கள் சான்ஸா சாய்ஸா? சாய்ஸ். எங்களுக்கு வர நோய் சாய்ஸ். ரைட். எங்களுக்கு வர நோய்கள், அதாவது எதிர்பாராத விதமா எங்களுக்கு வர நோய்கள் சாய்ஸா? அது எதிர்பாராத விதமா வாருது. எனவே அதுவும் வந்து சான்ஸ் இருக்குதான் மேடம். சரியா? ரைட். அடுத்தது வந்து நாங்க ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா எங்களோட கிட்ஸ வந்து இந்த ஸ்கூலுக்கு போடணும் அப்படின்றது. இது வந்து சான்ஸா சாய்ஸா? குயிக் குயிக், டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பிரைவேட்ல படிக்கிறாங்க. எஸ், சாய்ஸ். என்னது? சாய்ஸ். ரைட். சாஜிதா போட்டிக்கிறாங்க சாய்ஸ். ரைட், ஓகே. ரைட். அத மாதிரி இப்ப எங்களோட உறவினர்கள், இப்ப எங்களோட ஃபாதர், எங்களோட மதர், அத மாதிரி வந்து எங்களோட ரிலேஷன்ஸ், எங்களோட சிப்லிங்ஸ், இதெல்லாம் சாய்ஸா சான்ஸா? எங்களோட ட்ரெஸ்ஸஸ், எங்களுக்கு நாங்க வாங்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்க உடுக்குற ஆடைகள் வந்து சான்ஸா சாய்ஸா? சாய்ஸ். சாய்ஸ். ஓகே. ரைட். இப்ப கடைசியா ஒண்ணு கேட்க போறேன். மெயினா என்ன அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வைஃப் சான்ஸா சாய்ஸா? அதாவது ஒருத்தருக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடைக்கிறன்றதும் ஒருத்தருக்கு வந்து வைஃப் கிடைக்கிறன்றதும் சான்ஸா சாய்ஸா? நீங்க சொல்லுங்க பாபு. என்ன மாதிரி? சாஜிதா சொல்றா சாய்ஸ். அவத்தானே சாஜிதா? சாஜிதா சாய்ஸ் சொல்றா. ரஹ்மானியா சாய்ஸ் அண்ட் சான்ஸ். ரைட், ஓகே. குட் ரஹ்மானியா அண்ட் சாஜிதா, தேங்க்யூ. உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது எங்களுக்கு
கணவன் மனைவி இப்படின்னு சொல்றது வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகுதுன்னா சான்ஸும் தான் சாய்ஸும் தான். இது எப்படி சொன்னா இப்ப எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்களேன். எங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் இதுல வந்து சாய்ஸ் ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகுது. நாங்க வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா அதை ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணினோம்னு சொன்னா எந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டமோ பெண்களா இருந்தா அந்த விழா எலும்புல போய்த்து சேர்க்கப்படுவோம் என்றது வந்து ஒரு விதி. சோ அது வந்து சான்ஸ். மத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமைய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கிற ரைட்ஸ இறைவன் எங்களுக்கு தந்திக்கிறான். ஸோ ஒரு வகையில் அது சாய்ஸ். ஸோ லைஃப் பார்ட்னர்ஸ்ன்றது வந்து சான்ஸ் சாய்ஸ் ரெண்டும் பேரலலா ஒரு தராசுர ரெண்டு தட்டு மாதிரி ரெண்டையுமே சமனா வச்சிக்கணும். அப்படி ஒரு கன்செப்ட்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இந்த லைஃப் பார்ட்னர் கன்செப்ட் இருக்குது. மஃபாஸா உங்களுக்கு விலங்கு இதுல இந்த என்னன்னு சொன்னா அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்றது வந்து சாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தேவையான கப்பல்ஸை வந்து இப்ப ப்ரொபோசல் பாக்குறாங்க, அதுல இருந்து நாங்க செலக்ட் பண்றோம், அது மூலமா தானே நாங்க சாய்ஸ் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க என்ன இல்ல இல்ல அது வந்து கடவுளா பார்த்து அதாவது இறைவனா பார்த்து எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு உறவு, அந்த உறவு தான் வந்து சேரும் அப்படின்னு. உண்மையிலே ஷிபானி சிஸ்டர் சொன்ன மாதிரி உலகத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னுக்கும் இல்லையா எவ்வளவோ கோடி வருஷங்களுக்கு முன்னுக்கு இருந்து மனுஷன் வாழ்றாங்க. அவங்களோட யாரோ ஒரு மூலையில யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து எங்களோட மீட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன நடக்குது? அதாவது இறைவன் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கிறான் இல்லையா? அந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஈர்க்கப்பட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. இது சான்ஸ். சரியா? இப்படி இறைவன் வந்து எங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு சரியா நாங்க அந்த ஒருத்தரை வந்து எங்கட மனப்பூர்வமா முடிவெடுத்து நாங்க அதை சைன் வச்சு எங்கட கணவனாவோ மனைவியாவோ ஏத்துக்கொள்றதுன்றது எங்கட சாய்ஸ். சரியா? சோ மீட் பண்ண வைக்கிறது சான்ஸ். சரியா? அதாவது இறைவன் வந்து அவங்கள மீட் பண்ண வைக்கிறது சான்ஸ். ஆனா அந்த வாழ்க்கை துணையா அதை நாங்க ஏத்துக்கொள்றோமா இல்லையான்றது சாய்ஸ். சரியா? கிளியரா? இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? என்ன ஷிஃபானி? ரைட். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து நாங்க இப்ப பார்க்க போற டாபிக் என்ன, நாங்க பார்க்க போற டாபிக் வந்து சாரி உண்மையில ஒரு ஆழமான ஒரு விளக்கம் முஃபாஸா. எப்படி சொல்ற ஹார்ட் டச்சிங் ஒரு எக்ஸாம்பிள் என்று தான் சொல்லணும். சரி, இது யதார்த்தமான உண்மை, நான் ஒத்துக்கொள்றேன். என்னோட எல்லாரும் எக்ரி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பண்டா எங்களோட புள்ளாட கேரியர் படிப்பு இதெல்லாத்தையும் வந்து என்ன சொல்றீங்க, இது சாய்ஸா சான்ஸா? ரைட். சரி ஷிபா, நீங்க உண்மையிலே கேக்குறது வந்து நல்ல ஒரு கேள்வி. இப்ப எப்படி வந்து ஃபார்முலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நாங்க செலக்ட் பண்றதுக்கு ஷூட் ஆயிடுச்சு, அதே ஃபார்முலா தான் 100% வந்து இந்த கெரியருக்கும் ஷூட் ஆகும். சோ இறைவன் எங்களுக்கு இப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு அதாவது கிட்ஸுக்கு வந்து எங்களுக்கோ எங்களோட கிட்ஸுக்கோ வந்து ஒரு திறமைய தந்திக்கிறான் இல்லையா? உதாரணத்துக்கு வந்து ஒரு டிராயிங் பண்ற திறமையோ, அப்படி இல்லாட்டி வந்து நல்ல மேக்ஸ் செய்யற டேலண்டோ, இல்லாட்டி சொன்னா நல்ல விளையாட்டுல டேலண்டோ, இப்படியே ஒரு ஒரு டேலண்ட் கொடுத்திக்கிறான். அது வந்து சான்ஸ். சரியா? அது வந்து சான்ஸ். இறைவன் கொடுத்திக்கிற அந்த டேலண்ட் வந்து சான்ஸ். ஆனா அந்த டேலண்ட சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பொருத்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல நாங்க காலடி வைக்கிறது தான் எனது சாய்ஸ். சோ எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப செலக்ட் பண்றதுல சேம் ஃபார்முலா தான் இந்த கரியருக்கும் ஷூட் ஆகுது. இறைவன் அந்த டேலண்ட்றது எங்களோட சான்ஸ். அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமா நாங்க போயிட்டு சரியான கெரியரை சூஸ் பண்றதுதான் சாய்ஸ். சரியா?
சோ இப்ப வந்து இந்த நிறைய நிறைய விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்களுக்கான சான்ஸ நாங்க ஒழுங்கா ஐடென்டிஃபை பண்ணாம எங்களோட சாய்ஸ நாங்க பிழையான முறையில செய்யறதுனாலதான் எங்களோட நிறைய பிள்ளைகளுடைய ஆயிக்கட்டும் எங்கட வாழ்க்கையிலே ஆயிக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா வந்து நிக்குது. ஃபியூச்சர் வந்து கேள்விக்குறியா வந்து நிக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு இந்த கரியர்னு சொல்லி இந்த சாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நிறைய பேர் அதை பத்தி ஃபீல் பண்றாங்க. ஓகே ஷிஃபானி. எக்ஸாக்ட்லி உண்மையான விஷயம் தான். சோ இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் என்னது கரியர் கவுன்சிலிங். அதாவது சான்ஸையும் சாய்ஸையும் இணைச்சு பாக்குறது தான் நாங்க இப்ப பார்க்க போற கரியர் கவுன்சிலிங். சரியா? ரைட் ஷிஃபானி. முஃபாஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த சான்ஸ் சாய்ஸ் ரெண்டையுமே சேர்க்கிறது தான் கெரியர் கவுன்சிலிங் சிம்பிளா சொன்னீங்க. அது எனக்கு கிளியர். சரியா? இப்ப நாங்க ஒரு கெரியரை தேர்ந்தெடுக்கணும்டா அதுல எங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் தானே? அவ்வளவுதானா? அது மட்டும் இருந்தா போதுமா? நீங்க கேட்டது உண்மையிலே மிச்சம் முக்கியமான ஒரு கேள்விதான். எங்கிட்ட 99% பேர் எப்படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் போதாது. ஏன்னு சொன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு வந்து எனக்கு பாட்டு படிக்க சரியான ஆசை இருக்குமே, சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பாட்டு படிக்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் யோசிக்கணும், எனக்கு படிக்கிறதுக்கான அந்த தேவையான குரல் வளம் எனக்குள்ள ஈக்குதா, அந்த எப்டிடியூட் எனக்கிட்ட ஈக்குதா, அது எனக்கிட்ட பிறப்புல இருந்தே இல்லைன்னு சொன்னா நான் பாட்டு படிச்சா எனக்கு என்ன நடக்கும்? எல்லாருமே ஓடிடுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஈக்கிறன்றது இல்ல விஷயம். அதோட சேர்த்து அது நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் என்னால வின் பண்ண இயலாது இல்லையா? என்ன அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எனக்கு என்ன ஈக்கணும்? என் எப்டிடியூட்டும் அதுக்கு ஈக்குவலானதா ஈக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஈக்குதோ அதை விட முக்கியம் அந்த விஷயத்துல எனக்கு டேலண்ட் ஈக்குதா, எனக்கு அதுக்கான எப்டிடியூட் எனக்கிட்ட ஈக்குதா, எனக்கு பர்சனாலிட்டி அதுக்கு ஷூட் ஆகுதா அப்படின்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த முக்கியமான ஒரு விஷயத்த வழி நடத்துறது தான் எங்களோட கரியர் கவுன்சிலிங். சரியா? உங்களுக்கு தெரியுமா உலகத்துல வந்து ஆஹ் ஆக கூடுதலான ஹார்ட் அட்டாக் வந்து எப்ப வருதுன்னு சொல்லி நான் படிச்சேன். கிழமையில அதாவது எந்த வீக்ல வந்து ஹார்ட் அட்டாக் கூடுதலா மக்களுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு என்னவால கெஸ் பண்ணிடும்? என்ன மாதிரி? மண்டே டு சண்டேல இருந்து எப்ப வந்து கூடுதலான ஹார்ட் அட்டாக் வருது வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மண்டே. ரஹ்மானியா மண்டே படிக்கிறாங்க. ஏன் மண்டே வருது வைக்கும் ரஹ்மானியா? ரீசன் என்ன வைக்கும் மண்டே வரதுக்கு? வீக்ல ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஐக்கியம். என்னது? ப்ரெஷர் ஒர்க் ஸ்டார்ட். எஸ், ப்ரெஷர் ஒர்க் ஸ்டார்ட். சரியா சொன்னாங்க ரஹ்மானியா. குட் ரஹ்மானியா. அதுதான் சொல்றேன். என்னன்னு சொன்ன வந்து WHO கணக்கெடுப்புப்படி என்ன நடக்குதுன்னா உலகத்துல வந்து ஆஹ் மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமா வாரது வந்து எப்பன்னு சொன்னா இந்த மண்டேல தானா. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா ரஹ்மானியா சொன்ன மாதிரி தான் ஷிஃபானி சொன்ன மாதிரியும் என்ன அப்படின்னு சொன்னா மார்னிங் 8 அதுவும் எந்த டைம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா மார்னிங் 8 o'clockல இருந்து 10 o'clock இருக்கும். சரியா? அந்த டைம் உங்களுக்கு தான் கூடுதலான ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னு சொன்னா சண்டே வந்து லீவ் தானே, லீவ் முடிஞ்ச என்ன நடக்குதா? ஓகே மண்டே இப்ப மார்னிங் எழும்பணும், எனக்கு பிடிக்காத ஸ்கூலுக்கு போகணும், சில பேர் எனக்கு பிடிக்காத வேலைக்கு போகணும், சம்மந்தம் இல்லாத இன்னொரு வேலையை செய்ய போறேன். அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. ஆஹ் சாட்டர்டே சண்டே வந்து நல்ல சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் இருந்துட்டு மண்டே ஆக்குறது அவங்களுக்கு ஞாபகம் வருது. சண்டே ஈவினிங் ஆகக்குள்ள ஞாபகம் வருது நாளைக்கு எனக்கு வேர் பிடிக்குது. சோ அந்த ப்ரெஷர் வந்து போயிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி WHO கணக்குப்படி இது குறிப்பிடப்படுது. சரியா? சோ நாங்க நிறைய பேர் வந்து மாரடைப்பு வரதுக்கு காரணம் சொன்னோம். ஓகே ஸ்ட்ரெஸ். ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கரியர் அவங்க விரும்பித்தானே போயிட்டு போறாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை அவங்க தேடி போயிட்டிருப்பாங்க. இருந்தாலும் ஏன் அது வருகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து
தொழில் கிடைச்சிருச்சு, அதுக்காகவே நான் தொழில் செய்யறேன் அப்படின்னு செய்யறவங்க. சில பேர் வந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்றதுக்காக பிடிச்சோ பிடிக்காம அந்த தொழிலை செய்யறாங்க. யாரு வந்து பிடிச்ச அந்த தொழிலை செய்யறாங்களோ அவங்க அந்த நேரத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணுவாங்களா இல்லையா? சோ என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கும் போது அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அது மாதிரிதான் என்னன்னு சொன்னா, எங்களுக்கான பிடிச்ச வேலையை நாங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாங்க கட்டாயம் எங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது, அதே நேரத்துல எங்களோட திறமை எதுல இருக்குது, அதே நேரத்துல எங்களோட பர்சனாலிட்டி அந்த தொழிலை செய்யறதுக்கான ஷூட் ஆகுதா, இப்படின்ற மூணையுமே ஈக்குவல் பண்ணி பார்க்க கொள்ளத்தான் வந்து எங்களுக்கான சரியான கேரியரை எங்களால சூஸ் பண்ண இயலும். மேலும் அப்பாசா, நீங்க சொல்ற மெசேஜ் வந்து நெஞ்ச பதற வைக்கிற ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஹையஸ்ட் ரிஸ்க் டேயா வந்து இந்த மண்டே இருக்குமா இருந்தா, ஒரு தவறான கெரியரை தேர்வு செஞ்சதுனால, சூஸ் பண்ணிட்டனால அது மனுஷன் உசிரே பறிக்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆபத்தானதா இருக்குதா அப்படின்னு யோசிக்க வைக்குது. உண்மைதானே ஷிஃபானி. இப்ப இப்ப உங்களுக்கு பிடிக்காத, உங்களோட டேலண்ட்டுக்கு செட் ஆகாத ரோட்ல நீங்க ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கொள்ள வந்து எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கும், ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே எப்படி ஆகும், ஒவ்வொரு மண்டேயுமே எப்படி போகும், நரகமத்தான் மாறப்போகுது. சோ எங்கட கிட்ஸ்ட, அதாவது எங்கட பிள்ளைகளோட கரியர் வந்து ஆஹ் எல்லா நாளும் எல்லா வீக்குமே சந்தோஷமா அழகான முறையில மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்கான சரியான கெரியரை நாங்க சூஸ் பண்ணி கொடுக்கணும். சரியா? அப்ப அவங்களுக்கு சரியான கெரியரை சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிக்கிற அந்த திறமை என்ன, சரியா, அவங்களுடைய அந்த உம் என்னது பர்சனாலிட்டி, அவங்களோட ஆளுமை வந்து அந்த திறமைக்கும் அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிற ஃபீல்டுக்கும் வந்து ஷூட் ஆகுதா, இந்த மாதிரி மூணு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி கட்டாயம் பார்க்கணும். அப்படி மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அவங்களால வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்க முடியுமாவும் நிற்கும், லைஃப் லாங் பிரேக் ஆகாம ட்ராவல் பண்ண இயலுமாவும் நிற்கும். சரியா? முஃபாஸ், எனக்கு இன்னொரு டவுட் கேக்கட்டா? முஃபாஸா, ஓ ஷிஃபானி கேளுங்க. இப்ப எங்கட கிட்ஸ் ஆயிக்கட்டும், இல்ல இப்ப ஒர்க் போடுறவங்கள ஆயிக்கட்டும், அவங்க விரும்பி அவங்க ஆசைப்பட்டுதான் அந்த கெரியரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். பொறவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொறவு அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த கெரியர்ல போகக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆஹ் அது பிடிக்காம போகுது, அது விருப்பம் இல்லாம போகுது. அவங்க வந்து விருப்பத்தோட தானே அந்த வேலைக்கு போனாங்க. ஏன் திருப்பி அது விருப்பம் இல்லாம போகுது அவங்களுக்கு? எங்களுக்கு ஷிஃபானி ஒரு விஷயம் பிடிச்சிக்குதுன்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு ஒரு aptitude இருக்குதுன்னு சொல்றதுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தற்காலிகமானது தான். ஒரு புள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு விஷயத்த விரும்பணும். சரியா? உதாரணம் வச்சுக்கோன்னு சொல்லிப்போம். சோசியல் மீடியால வந்து ஒரு கேம் இல்லாட்டி ஒரு ஆஹ் ஒரு கம்ப்யூட்டர் டிசைனிங்கா பார்த்துட்டு இப்ப முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் ஆஹா இது நல்லா இருக்குதே, நாங்களும் இதை படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிகமான ஒரு டெம்பரரி இன்ட்ரெஸ்ட முடிவெடுக்கிறாங்க. சரியா? ஆனா அந்த வேலைக்கு தேவையான பொறுமையும் அவங்கள்ட்ட அது சிந்திக்கிற ஆற்றலும் இல்லாட்டி அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இடம் செட் ஆகுமா? அவங்களுக்கு அது செட் ஆகாது. நாங்களா விரும்பி எடுத்த ஒரு விஷயத்த கூட ஏன் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு எங்களுக்கு கசந்து போகுது தெரியுமா? இப்ப அதுக்கான ரீசன் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அது பார்க்க போறது என்னன்னு சொன்னா லேக் ஆஃப் காம்படன்சி. அதாவது என்னன்னு சொன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள கொள்ள நாங்க ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு நாங்க போற முன்னுக்கு போக கொள்ள ஸ்டார்ட்ல நல்ல ஜொலி ஆயிக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும், இதை செய்ய எனக்கு அப்படின்னு சொல்லி ஆயிக்கும். ஆனா அங்க சில ஸ்ட்ரகுல சில சவால்களை நாங்க முகம் கொடுக்க கொள்ள அதே மாதிரி வேலை பழுகளை வந்து நாங்க எங்களுக்கு கூட கொள்ள நடக்கும். என்னன்னு சொன்னாக்கா நாங்க இயற்கையாவே என்ன செய்வோம், எங்கள்ட்ட அதை தாங்கிக் கொள்ற திறன் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க அந்த இடத்துல என்ன செய்வோம், கொஞ்சம் ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆக ஸ்டார்ட் ஆகும்.
அதே நேரத்துல எங்களுக்கு அந்த இடத்துல மத்தவங்களோட போட்டி போட ஏலா அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? எதை விரும்பி எடுத்தோமோ அதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்கும்? வெறுப்பா மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா டெம்பரரி ஹைப்னு சொல்லிடும். அது எப்படின்னா நாங்க எடுக்கிற முடிவு எங்களோட சொந்த திறமை அடிப்படையா கொண்டு இல்லாம அதுக்கு மாறா இப்ப இந்த காலத்துல இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஈர்க்கப்பட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஆஹ் டக்குன்னு அதனால ஆஹ் அதுக்கு நாங்க அதை செலக்ட் பண்ண போறோம். என்ன நடக்குன்னு சொன்னா அந்த ஈர்ப்பு குறைஞ்ச பிறகும் அந்த வேலையில இருக்கிற அந்த நிஜமான கஷ்டம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலங்கு குறையும். என்ன நடக்குதுன்னு சொன்னா அவசரப்பட்டு இதை எடுத்துட்டோமே, இந்த வேலை எடுக்காம இருந்துச்சே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட் ஃபீல் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சரியா? சில வேலைகள் வந்து எப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சில நேரங்கள் யாராலும் திணிச்சிப்பாங்க. அப்படி திணிச்ச முடிவு மட்டும் இல்ல, சில நேரம் வந்து அவங்களோட சொந்தமா அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட விளங்கி கொள்ளாம தற்காலிகமா இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டால எடுத்த முடிவு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அவங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒன்றாத்தான் அவங்க உணர்வாங்க. சோ வெறுமனே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு குதிக்காம நெச்சுரலாவே எங்களுக்கு நாங்க சொன்னேன் இப்ப நான் சான்ஸ் சொல்லி இறைவன் எங்களுக்கு தந்திக்கிற இந்த விஷயத்துல என்ன டேலண்ட் தந்திக்கிறார் அப்படின்றது இனம் கண்டு எங்ககிட்ட அதுக்கான ஆப்டிடியூட் என்ன இருக்குது, இது வந்து இந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்றத பார்த்து அந்த ரெண்டையும் உண்ட இணைக்கிறது தான் கெரியர் கவுன்சிலிங். ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. விளங்கிச்சு மஃபாஸா. ஆஹ் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு புள்ள இல்ல ஒரு யுவதி வந்து அவங்களோட கெரியரை தேர்ந்தெடுக்க கொள்ள என்ன மாதிரி தவறெல்லாம் செய்யறாங்க? அவங்க செய்யற முதலாவது தவறு என்னதாய்க்கும்? ஒன்னாவது பிள்ளைன்னு சொன்ன சிக்கானி நாங்க சொல்லலும் என்னன்னு சொன்னா எதிர்பார்த்து பத்தின எந்த ஒரு திட்டமுமே இல்லாம இருக்கிறது தான் ஒன்னாவது பிள்ளை. இப்ப எப்படி சொல்றா ஓட்ல பஸ்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிறது போல இல்லையா? நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறது யோசிப்போம் அப்படின்ற ஒரு அவங்களோட கண்ணையே அவங்க கண்ணை கட்டிட்டு தான் அவங்க பயணிக்கிறாங்க. சோ இலக்கு இல்லாத பயணம் என்ன செய்யும்? பள்ளத்துலதான் போயிட்டு முடியும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். எலன் எலன் லேக்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நிபுணர் இருக்கிறாரு. அவர் ஒரு பொன்மொழி இருக்குது அப்படின்னு சொன்னா ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு சொன்னா திட்டமிட தவறுபவன் தோற்பதற்கு திட்டமிடுகிறான். விளங்குதா? எவன் திட்டம் இல்லாம அவன் வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு வாகுறானோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறானோ அவன் என்ன செய்யறான்னாக்கா அவனோட திட்டமே தோக்குறது தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ நாங்களே எங்களுக்கான தோல்விக்கான வழி என்ன செய்யறோம்? இப்ப இருந்தே எழுத தொடங்கியாச்சு. அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். நிறைய பேர் வந்து அவங்க விடுற ஃபெஸ்ட் பீல என்னன்னு சொன்னா எனக்கான கேரியர் எதுன்றது அவங்க சூஸ் பண்றது இல்ல. அவங்களுக்கான ஒரு கோலை அவங்க திட்டமிடுறது இல்ல. அதை திட்டமிடாம அவங்க கண்ணை கட்டிக்கொண்டு ரிசல்ட் வரட்டும் நான் போறேன். ஓ லெவல் ரிசல்ட் வந்த பிறகு ஓகே மேக்ஸ்ல இந்த ரிசல்ட்டா நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன், ஓகே சயின்ஸ்ல இந்த ரிசல்ட்டா நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பார்த்து சும்மா முடிவெடுக்கிறதே ஒழிய அவங்களுக்குன்னு சொல்ற ஒரு பிளான் ஒன்று அங்க இருக்கிறது இல்ல. சோ இப்படிக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுவாங்க. அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட திட்டம் இல்லை. இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து இன்டர்வல் முடிஞ்சிருச்சு. சரி, இப்படித்தான் ஸ்கூல்ல வந்து இன்டர்வல் முடிஞ்சிருச்சு. இன்டர்வல் முடிஞ்சோடனே கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறதுக்கு சார் வராரு, என்டர் ஆகுறாரு. ஒரு கிளாஸ்க்கு முன்னுக்கு ஒரு போலினுக்கு அந்த கிளாஸ் உள்ள ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நின்று கொண்டிருக்கிறாங்க. எப்படி நின்று கொண்டிருக்கிறாங்கன்னா குனிஞ்சு காலை பிடிச்சுக்கொண்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு ஒரே ஷாக், என்னடா இது ஒண்ணுமே விளங்குது இல்ல, இவங்க எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ள பாயை தட்டி கேட்கிறாரு. ஏன் இப்ப நீங்க இந்த உஜாய் ஷேப்ல நின்றுட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பாய் சொன்னாராம், எனக்கு தெரியா, முன்னுக்குள்ள வந்துட்டு கேளுங்களே அப்படின்னு சொல்லி.
சரின்னு சொல்லி அவனை தட்டி, ஆஹ் நீங்க ஏன் இப்ப குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்ன ரீசன்? எனக்கும் தெரியாது சார், முன்னுக்குள்ள வந்துட்டு கேளுங்க அப்படின்னு. ஏன் அவனை தட்டி, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க, எனக்கும் தெரியாது சார். இவர் யோசிச்சாரு, சரிப்பட்டு வர வேலை இல்ல, த்ரூவா போனாரு, நல்லாவே முன்னுக்குள்ள வந்துட்டு சரி அவனை தட்டி இப்படி எழுப்பினாரு. அவன் இப்படி அப்பத்தானே எலும்புறான், இப்படி எலும்பி பின்னுக்கு திரும்பி பாக்குறான், அவ்வளவு பேருமே குனிஞ்சிட்டு இருக்கிறான். ஏன் இப்ப எல்லாரும் நீங்க குனிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அவன் கேட்கிறான். சரி கேட்கணும் சார் கேட்கிறாரு, இதே கேள்வியை தான் நான் அவனுக்கிட்டே கேட்கிறேன். நீ ஏன் குனிஞ்சிட்டு இருக்கிறீ, அவங்க ஏன் குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒத்தட்ட கேட்டா முன்னுக்குள்ளவங்களை கேட்க சொல்றாங்க அப்படின்னு. அவன் சொன்னா, நான் ஓடி வந்தேன் சார், கிளாஸ் வாசட்டோட இந்த ஷூ லேஸ் கலந்துருச்சு, நான் குனிஞ்சு ஷூ லேஸ கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இத மாதிரிதான் அவன் குனிஞ்சு கட்டினோட என்ன நடந்துச்சு, அடுத்து எல்லாரும் சேர்ந்து பின்னுக்கு இன்டர்வல் முடிஞ்சு அவசரமா கிளாஸுக்கு போன நேரம் எல்லாரும் குனிஞ்சுக்கிறான், இவன் பின்னுக்கு ஏதோ தெரியும், நாங்களும் அதே மாதிரி குனிஞ்சிரும். சார் வர டைம் ஆயிடுச்சு தானே கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி. சோ இத மாதிரி தான் நிறைய பேர் எப்படி அவங்க சூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட கெரியரை முன்னுக்குள்ள ஒருத்தர் சூஸ் பண்றத பார்த்து சூஸ் பண்றாங்க. எனக்கு சரியா பிழையா அப்படின்ற மாதிரி இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, கவுண்டமணி பழைய படம் ஒன்று, கவுண்டமணி செந்தில் இந்த ஜாப் பிலிம் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாரும் மேல பார்த்து கொண்டிருப்பாங்க, என்னன்னு தெரியாது. கவுண்டமணி வந்து கேட்பாரு, எல்லாத்தையும் தட்டி தட்டி ஏன் பாக்குறது. ஃபைனலா போயிட்டு செந்தில்கிட்ட கேட்டா அவர் ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு ரீசன் சொல்லுவாரு. சோ இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, எல்லாரும் செய்யறாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி இவங்களும் என்ன செஞ்சாங்க, அத மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விடுற பிழை என்ன அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறான் ஒரு சப்ஜெக்ட், அதனால நானும் எடுக்கிறேன். நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, அதனால நானும் இது எடுக்கிறேன். நிறைய பேர் இந்த கெரியரை சூஸ் பண்றாங்க, அதனால நானும் இந்த கெரியரை சூஸ் பண்றேன். சோ ஒரு விஷயத்த செய்யக்கொள்ள எப்படி இந்த கிட்டத்தட்ட சொல்ல போனா செம்மறி ஆடி போட்ட மாதிரி இல்லையா, செம்மறி ஆடி தானா போக்குள்ள ஒரு செம்மறி ஆடி வந்து லீடர்ஷிப் எடுத்து முன்னுக்கு ஆகுமா, அவங்க போய் மத்த செம்மறி ஆடுலாம் அதே பேருக்கு போகும், இது போயிட்டு கிணத்துல குதிச்சா அதுவும் போயிட்டு குதிச்சிடும். அத மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிரிக்கிற விஷயம் தாண்டாலும் ஆனா அதுல சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நாங்க நினைக்கிறோம் வந்து கெரியர் அப்படின்னு சொல்றது வந்து பிள்ளைகள் தானா முடிவெடுக்கிறதுக்கு நாங்க நோட் பண்ற சில நேரங்கள்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாரி அதான் சொல்லுது 2 minutes டைம் தாங்க.
மஃபாஸா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ மாதிரி இதுக்குத்தான் நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா காப்பி பேஸ்ட் கெரியர், அதாவது நகல் எடுக்கிற எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற கெரியரை. சரியா? இதுதான் வந்து நாங்க பார்த்து இந்த 2வது ஸ்டெப். 2வது பிரச்சனை எதனால வந்து இவங்க இந்த மாதிரி அவங்களோட கெரியரை சூஸ் பண்றதுல அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் என்ன. 1வது இஷ்யூ வந்து என்னன்னு சொன்னா ஒரு பிளானே இல்லாம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது. 2வது ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, இன்னொருத்தர் செய்யறாங்க, என்ன குரூப் ஆஃப் பீப்புள் செய்யுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி அது செய்யறது. மஃபாஸா, இன்னைக்கு நிறைய புள்ளல் வந்து அவங்களுக்கு தெரியாமலே மத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸுக்கு வந்து உள்ளாகுறாங்க தானே, பிறருடைய தூண்டுதலுக்கு, மத்தவங்களோட தூண்டுதலுக்கு வந்து உள்ளாகுறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி என்ன சரி சொல்லலுமா எங்களுக்கு? உண்மைதானே ஷிபானி. இப்ப வந்து மத்தவங்களோட கொள்ள இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல வந்து உங்களுக்குமே ஞாபகம் வைக்கும். எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் வந்து ஞாபகம் வைக்கும். எப்படின்னா ஏ லெவல் முடிச்சுட்ட அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு க்ரௌட் வந்து நாங்க மீட் பண்ணுவோம். ரிசல்ட் சொல்றதுக்கு ஒரு க்ரௌட மீட் பண்ணுவோம். சில க்ரௌட் எங்கிட்ட வந்து ரிசல்ட்ஸ் கேட்பாங்க. அப்ப நாங்க ரிசல்ட்ஸ் சொன்னோடனே அவங்களோட பதில் என்ன வைக்கும் தெரியுமா? அவங்களா ஒரு ஒரு கேரியரை சொல்லுவாங்க, இல்லாட்டி அவங்களா ஒரு துறையை சொல்லுவாங்க. அட்வான்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸா, அட்வான்ஸ்ல நீங்க இதை எடுங்க, அது அப்படியா, சரி அப்ப இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? கொஞ்சம் பேர் எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்றதுக்காக வேண்டி, அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக வேண்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான ஒரு கரியரை சூஸ் பண்ண பாக்குறாங்க. அப்படித்தான் என்னோட பேசின ஒருத்தர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு அவர் வந்து கைட் பண்ண நேரம் அவங்க அவக்கு வந்து பேசி பார்த்த நேரம் விளங்கிச்சாம் வந்து இவக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் நல்ல ரிசல்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ் லெவல்ல வந்து ஆர்ட் செலக்ட் பண்றதுக்கு ஐடியா இருந்துக்குது. ஆர்ட் செலக்ட் பண்றேன்னு ஓகே இல்லான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 டேஸ்ல மாதிரி மெசேஜ் போடுறான். நான் ஆர்ட் செலக்ட் பண்ணல, நான் டெக்னிக்கல் சைடுக்கு போறேன் அப்படின்னு. ஏன் ரீசன் என்னன்னு கேட்கவும் வந்து இல்ல, ஒரு ஆன்டி ஒன்று வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா டெக்னிக்கல் சைடு நல்லமாம், டெக்னிக்கல் சைடு செய்ய சொல்லி எனக்கு சொன்னாங்க. என் ரிசல்ட்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் சைடு செய்யலாம் வந்து அங்கனைக்கு டெக்னிக்கல் சைட் தேவையா ஆர்ட் தேவையான்ற ஒரு டவுட் இருக்குது. எது எடுக்கிறன்றது இல்ல. இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க அதை செலக்ட் பண்ணினால் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுல ஈக்குதா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படித்தானே? சோ இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்ப நல்லா இப்ப ஒருத்தர் வந்து எப்படி எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றேன்னு சொன்னா இன்னொருத்தர் கரியர்ல ஈக்கிறத எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. ஒருத்தர் வந்து ஐடி கோர்ஸ் படிச்சு சுட்டித்தான் வந்து இப்ப மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான் இந்த கம்பெனில, அந்த கம்பெனில. அப்ப எங்களுக்கு என்ன தோணும்? சூப்பர் லைஃப், இதையே செலக்ட் பண்ணா சூப்பர் ஆயிக்கும் இல்லையா? இப்ப அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எல்லாம் வந்து சில இன்ஃபுளுன்ஸ் வீடியோஸ் வரும். எப்படின்னு சொன்னா எப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து உலகத்திலேயே டாப் கோர்ஸ், இதை படிச்சா நீங்க அமெரிக்காவுக்கு போகலும், இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபுளுன்ஸ். இந்த மாதிரி சொசைட்டில இருக்கிறது, அதாவது எங்கட உறவினர்கள் ஆயிக்கட்டும், நாங்க பழகுற ஆட்கள் ஆயிக்கட்டும், இவங்களோட இன்ஃபுளுன்ஸுக்கு ஒரு சைட் ஒரு குரூப் ஆளாகிறதோட சேர்ந்து இப்ப நிறைய கோர்சஸ பத்தி இன்ஸ்டாலையும் அதே மாதிரி வந்து டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல இதுல வாரத பார்த்து வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கவர்ச்சிக்கு அந்த அட்ராக்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆளாகுறாங்க, அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. இன்ஃபுளுன்ஸ் ஆகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான சரியான கேரியரை சூஸ் பண்ணாம அதுதான் நல்லம் அப்படின்னு நினைச்சு அத சூஸ் பண்றாங்க. சோ எப்படி வந்து ஒரு கவுத்த கட்டி இழுத்தா ஒரு பப்பட் பொம்மை வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஆடுவோம், அத மாதிரி இங்கால சைடு இருக்கக்குள்ள இங்கால ஆடுறது, இங்கால சைடு இருக்கக்குள்ள இங்கால ஆடுறது. சோ அவங்களுக்கு ஸ்டாண்டா கேளாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சோ அந்த மாதிரி சில பிள்ளைகள் வந்து அவங்களோட அந்த கெரியருக்கான சரியான ஒரு பார்த்து தெரிவு செய்யாம
அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியும் சில கெரியர்ஸ் அவங்க சூஸ் பண்றாங்க. இதனாலே அவங்க இடையில போயிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா அட்வான்ஸ் லெவல்ல அவ சயின்ஸ் செய்ய சொன்னாங்க. சயின்ஸ் செஞ்சா கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் செஞ்சதோட அவக்கு ஏலாது அதுக்கு மேல செய்ய. நல்ல நல்ல டேலண்டடான கேர்ள். அப்படி ஒரு டேலண்டட். அவ சயின்ஸ் ஷுவரா செய்யன்ற அளவுக்கு டேலண்ட் ஈக்குது. ஆனா இருந்தாலும் அவக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஈக்கல. செய்ய போன பொறுத்த விளங்கிச்சு. சடனா என்ன செஞ்சா டக்குனு காமர்ஸ்க்கு வந்துட்டா. அதே சிச்சுவேஷன் தான் அவட சிஸ்டருக்கும் நடந்துச்சு. சிஸ்டரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இதே மாதிரி காமர்ஸ் எடுங்க, சயின்ஸ் எடுங்க, உங்க ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ், சயின்ஸ் எடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவ சயின்ஸ்ல போய் சிட் பண்ணா சேம் சிச்சுவேஷன் 6 மந்த் 3 மந்த் அப்படி ஆகக்குள்ள இவ வந்து அப்படியே காமர்ஸ்க்கு வந்துட்டான். தாத்தா தங்கச்சி அதாவது 2 சிஸ்டர்ஸுமே ரிசல்ட்ஸை எடுத்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு சரியான கெரியர் சூஸ் பண்ண இல்லாதனால அவங்க 2 ஸ்டெப் மாற வேண்டியது ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று இன்னைக்கு தானே போய் படிக்கக்குள்ள உட்காரக்குள்ள இருந்தது அந்த ஒரு விஷயம் உடையும் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடையும். அவனுக்கு இருந்து டீச்சர்ஸ்மாரோட கனெக்டிவிட்டி உடையும். அதோட நிறைய பேர் கேட்பாங்க நீங்க சயின்ஸ் தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏன் காமர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான சில ரீசன்ஸ் தானே இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க இன்னொருத்தர பேச்சு கேட்டு எடுக்காம நாங்க எப்படி தனியா சுயமா முடிவெடுக்கிறன்றதுதான் நாங்க இந்த கரியர் கவுன்சிலிங்ல பார்க்க போற முக்கியமான விஷயம். சோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க அந்த கட்டம் வந்து இன்னொருத்தரோட கனவை நாங்க வாழ்ற மாதிரி, இன்னொருத்தர கனவை நாங்க வாழ்ற மாதிரி. எங்கட மூளையில இருக்கிற டேலண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியா, என்ன பர்சனாலிட்டி அதுக்கு ஷூட் ஆகான்னு தெரியா. அவங்க காண்ற கனவை நாங்க வாழ்ந்து காட்ட பாக்குறோம். இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும், எனக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வரத்தான் செய்யும். பேரண்ட்ஸும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது அவங்களோட முடிவை கேட்டு எடுக்க விடாம பேரண்ட்ஸுக்கு கட்டாயம் அவேர்னஸ் வேணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு எல்லாரும் வந்து ஒரே டேலண்ட்ல உள்ளவங்க இல்ல. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும், சில பேருக்கு டிராவிங்ல இருக்கும், சில பேருக்கு வந்து மியூசிக்ல இருக்கும் இல்லையா? என்ன நான் சொல்றது சரிதானே? எல்லாரும் ஒரே டேலண்டா இருப்பாங்களா? எல்லாருமே படிச்சுட்டு மட்டுமே இருப்பாங்களா? எல்லாராலுமே 100% ஸ்டடில மட்டும் எஜுகேஷன் சைட்ல மட்டும் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்றீங்களா? இதை எக்ஸெப்ட் பண்றீங்களா நீங்க? நான் சொல்றேன் எல்லாரும் வந்து எஜுகேஷன் சைட்ல மட்டும்தான் டாப்பரா இருப்பாங்க அப்படின்னு. அவங்க மட்டும் தான் முன்னேறுவாங்களா? என்ன உங்களோட கருத்து என்ன அதுல? செக் பாக்ஸ் ஓப்பனா தான் இருக்குது. எக்ஸெப்ட் பண்றீங்களா அத? என்ன பண்றீங்க? இல்ல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இதான் சொல்றேன். அவங்களோட ஸ்கில்ல மட்டுமே நம்பி போராடி முன்னுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. நினைச்சா? சோ இந்த வகையில பார்க்கக்கொள்ள வந்து அடுத்தது நாங்க பேரண்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. பிள்ளைகள் முடிவெடுக்க கொள்ள வந்து சில நேரங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கடவிக்கும். நான் கேட்க போன கேள்வி முகாசு அதுதான். பெற்றோர்களோட பேரண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்துறத பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க என்று தான் அடுத்த கொஸ்டினா ஓடிக்கொண்டிருந்துச்சு. நீங்க டச் பண்ணிட்டீங்க அதையே. இப்ப இன்னைக்கு சமூகத்துல வந்து நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு கசப்பான உண்மை தாண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்போ இப்ப எப்படி நீங்க இமேஜ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இப்ப இந்த பிபிடிய பார்த்தா விளங்கும். பிபிடில பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன பண்றாருண்டாக்கா ஒரு சர்க்கிள் உள்ளுக்கு கொண்டு போயிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாம ஸ்கேர் ஷேப்ல அதாவது இது ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒன்று கொண்டு போயிட்டு உள்ளுக்கு தட்ட போறாரு. இதுக்கு போட இயலுமா? எவ்வளவு ட்ரை பண்ணணும் இதற்கு போக இயலுமா? என்ன நடக்கும்? இன்னைக்கு கஷ்டமான ஒரு வேலை உண்டு. இது நடக்கிற வேலையில ரெண்டுமே முரணான வேலை இல்லையா? சோ அத மாதிரி தான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிட்ஸ் மைண்ட்ல என்ன இருக்குது, அவங்க வந்து எதை படிக்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தி யோசிக்காம எங்க புள்ள இதுதான் ஆகணும், அது புள்ள எக்ஸெப்ட் பண்ணதோ இல்லையோ இவங்க நினைக்கிற நீ சயின்ஸ் எடுக்க, நீ டாக்டர் தான் ஆகணும், நீ லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு ஒரு கேரியரை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கெரியர்களுக்கு பிள்ளைகளை போக வைக்கிறது.
இப்ப உங்களுக்கு விளங்கும் நிறைய பிள்ளைகள் வந்து சம்டைம்ஸ் போன் யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. கூடுதலா போன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதுல இருந்து கூட புள்ளையோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடும். சில புள்ளைகள் சரியான மாதிரி போட்டோஸ் எடிட் பண்ணுவாங்க. அப்ப அந்த விஷயத்துல அவருக்கு டேலண்ட் இருக்குதா அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும். அத ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்ஷன்ல அவருக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை குடுக்கணுமா? அந்த விஷயத்துல வந்து அவர பெர்சனாலிட்டி இருக்குதா? அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குதா? அவருக்கு அதுக்கான டேலண்ட்டும் இருக்குதா? நீங்க அதுக்கான ரூட்ட கணக்கா செலக்ட் பண்ணி குடுக்கக்கொள்ள, அவங்க அதுல முன்னுக்கு ஆகுவாங்க. இல்லையா? சில புள்ளைகள் வந்து பாருங்க இப்ப, நெறைய புள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னுரிமை குடுப்பாங்க இல்லையா? கிரிக்கெட் விளையாடுறதுல சரியான ஆசை. கேட்டா சொல்லுவாங்க, "நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிரிக்கெட் விளையாடுறது ஆசைன்னு சொல்லக்கொள்ள வந்து, எல்லாரும் நினைக்கிறது வந்து விளையாடுனாக்கா பிளேயர் ஆகுறது மட்டும் தான் கிரிக்கெட் விஷயத்துல வந்து ஒரு கேம பொறுத்தவரையில பிளேயர் ஆயிக்கிறது மட்டும் தான் டாப் லெவல். அப்படி இல்ல. அதுலுக்கே நெறைய சாப்டர்ஸ் இருக்குது. அந்த டேலண்ட்ல எது இவனுக்கு ஷூட் ஆகுதுன்றது எங்களுக்கு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து சில பேர் எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரியான மாதிரி விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா விளையாட மாட்டாங்க. விளையாடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. விளையாடிட்டு ஈக்குவலையும் யாராலும் விழுந்துட்டா போய் டக்குன்னு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யுது இப்படி அவங்களுக்கு வந்து ஃபீல்ட் சம்டைம் ஷூட் ஆகலும் எப்படின்னு சொன்னா ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ல இருக்கிற ஒரு பிசியோதெரபிஸ்டா வரையிலும் தானே அவங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கள உள்ளுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் என்ன அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்குள்ளதான் அவங்களுக்கான வழி கிடைக்கும். எல்லாரையும் கொண்டு போயிட்டு படி, படி, படின்னு நாங்க அப்படியே தட்டிட்டோம்னு சொன்னா, அது நடக்க போறதில்ல. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் குடுக்கப்படல. அதான் சொன்னேன். சான்ஸ்ன்றது வேற, சாய்ஸ்ன்றது வேற. இறைவன் குடுத்திருக்கிற அந்த சான்ஸஸ ஃபர்ஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும். என்ன சான்ஸ் இவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்குது. அந்த சான்ஸ ஐடென்டிஃபை பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க இயலும். இல்லாட்டி சர்க்கிளுக்கும் ஸ்கேர் பாக்ஸ கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நிக்குது. நெறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் மைண்ட் செட் சில பேர் எப்படின்னா, சல்லி கட்டுறது நான். இல்லையா? சோ நீ என்ன பேச்ச கேட்டு தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. நான் உனக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சின்னத்துல இருந்தே நான் நினைச்சுட்டேன் நீ இப்படித்தான் ஆகணும்னு சொல்லி. சோ அதனால நீ இத படி. இந்த மாதிரி சில பேர் ஃபோர்ஸ் பண்றதும் கூட ஈக்குது. இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க இந்த ஃபீல்டுக்கு போனீங்கன்னு சொன்னா, சோ இந்த ஃபீல்ட் எடுங்க அப்படின்னு. அவங்களோட கேரியர் வேற ஒரு சைட்ல ஈக்கும். பட் இவங்க வந்து இன்னொன்ன செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த மாரி டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி பிழையான முறையில அவங்கள திணிக்க கொள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட ட்ரபிள் பண்ணுவாங்க. அந்த ஒரு பேரண்ட்ஸ எதிர்க்கலான்ற கட்டத்தினால ட்ரபிள் பண்ணுவாங்க. பண்ணினாலுமே இடையில போயிட்டு ஸ்டக் ஆகுவாங்க. நெறைய ஃபிலிம்ஸ்ல கூட அந்த ஸ்டோரீஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களோட பேரண்ட்ஸ்ட ஃபோர்ஸ்க்காக வேண்டி கஷ்டப்படுவாங்க சரியான பேரண்ட்ஸ். கஷ்டப்பட்டு செலவழிப்பாங்க அப்படி. இவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஆனா அவங்களுக்கு அங்க போனா அத அச்சீவ் பண்ண இயலாது. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுல இல்ல. இல்லாட்டி அவங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இல்ல. அவங்க எப்படி அத அச்சீவ் பண்றது? சோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சரியான மாதிரி. அதனால சில பேர் வந்து அந்த படிப்ப பாதியிலே விட்டுட்டு போய்த்துருவாங்க. சில பேர் வந்து எக்ஸாம் சிட் பண்ண மாட்டாங்க. நெறைய பெரியர் இருக்கும். அவரோட லைஃப் வேற பாத்ல போய்த்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து இந்த பேரண்ட்ஸ்ட திணிப்புனாலயும் வந்து அவங்களோட கரியர சூஸ் பண்ணேனா போற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து வருகுது. சோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் தான் வந்து ஏன் சரியான கேரியர் வந்து அ புள்ளைகள் சூஸ் பண்றாங்க இல்ல அப்படின்றதுக்கு. சோ பேரண்ட்ஸ் ம். இது ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு புள்ளைய வந்து வற்புறுத்தி அவங்கள உடைக்க போறீங்களா? அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர்ல அவங்கள நல்ல ஒரு ஸ்டாரா வந்து ஆ ஜொலிக்க வைக்க போறீங்களா? அப்படின்னு சொல்றது வந்து உங்கள்ட்ட தான் நிக்குது. நீங்க தான் அத வந்து டிசிஷன் எடுக்கணும். சோ ஒரு ஆ எப்படி சொல்றது? இன்டெலிஜென்டான ஒரு பேரண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வந்து, ஆ அந்த கிட்ஸ் தலையிலுக்கும் என்ன ஓடுது? அப்படின்றத வந்து கட்டாயம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லையா? இப்ப நீங்க அ சயின்டிஃபிக்கலா யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு சதுர வடிவம் அந்த இது ஸ்கொயர் ஷேப்ல உள்ள அந்த பிளக்குலுக்கு கொண்டு போயிட்டு, ஆ இது சர்க்கிள் ஷேப்ல உள்ளத கொண்டு போயிட்டு இறுக்கினா என்ன நடக்கும்? அதுக்கு கரண்ட் லீக் ஆகும் என்ன? ஷார்டேஜ் வரும். அத மாதிரி தான் வந்து புள்ளையோட மைண்ட் செட். அவங்களோட மைண்ட்ல என்ன இக்கிதோ,
அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சரியான பாத்துல கொண்டு போறதுக்கு அவங்களுக்கே செய்ய வைக்கிற ஒரு டெஸ்டிங் தான் வந்து எப்படி சொன்னா நாங்க கரியர் கவுன்சிலிங் அப்படின்ற அந்த டெஸ்டிங் மூலமா 3 டெஸ்டிங் மூலமா அதை நாங்க கண்டுபிடிப்போம். வாவ் வாவ் சூப்பர் மஃபாஜா. இப்ப இப்படி ஒரு விஷயம் தானே, இந்த சீசன்ல இந்த கோர்ஸ் தான் ட்ரெண்ட், இதுக்கு தான் டிமாண்ட் என்று சொல்லி வந்து ஓடுறாங்களே, அத பத்தி என்ன சொல்றீங்க? அது வந்து பிழையா? முக்கியமான ஒரு கொஸ்டின் ஷிவானி, உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டோல பாருங்க, ஒரு அலை ஒன்று அப்படியே பெரிய அலை ஒன்று வருகுது இல்லையா, அதுதான் இந்த கரெக்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு விஷயம் வந்து சரியான பிரச்சனை விளைக்கும், அத வந்து அதர பின்னுக்கால ஓடுறது. இதுல நிறைய சம்பளம் வருது, இந்த கெரியரை சூஸ் பண்ணன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு அதர பின்னுக்கால ஓடுறது. ஒரு காலத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மொபைல் போன் ரிப்பேரிங் வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஊருக்கு ஊர், எப்படி சொல்றது, தெருக்கு தெருன்னு சொல்லும் என்ன மாதிரின்னு சொன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட். சோ எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னாக்கா அந்த அலையை நோக்கி ஓடினாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு சீசன்ல வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, சரியா? இப்படி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சில அந்த ட்ரெண்டிங்க வச்சு ட்ரெண்டிங்ல பின்னுக்கால அந்த பெரிய அலையை நோக்கி பின்னுக்கால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது பேரண்ட்ஸும் தான் புள்ளியோடும் தான். சில பேரண்ட்ஸ் வந்து அதுல அந்த விஷயத்துல மயங்குறாங்க, மயங்கி புள்ளிய செய்ய சொல்றாங்க. சில பேர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த போதைக்கு அந்த 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 என்ன சொல்ற மாய போதைக்கு அடிமையாக அதுல பின்னுக்கால போறாங்க. சோ இப்போதைக்கு வந்து இந்த மார்க்கெட்ல இதுக்குத்தான் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க புள்ளைய கொண்டு போய் அந்த அலையில தள்ளி விட்டாலோ இல்லாட்டி அவங்களே போயிட்டு விழுந்தாலும் கூட என்ன செய்யும், அது ஒரு நேரத்துக்கு அப்படியே அடைஞ்சிடும். சோ நாங்க நிச்சயம் டீப்பா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆஹ் ட்ரெண்ட் எல்லாமே அப்படியே நிக்கும்னு சொல்லிடாது. அது வந்து கிட்டத்தட்ட இந்த அலைய மாதிரி தான் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இல்லாட்டி காத்துல மிதக்குற இந்த பபிள்ஸ் சீக்கிரம் தெரியுமா, அத மாதிரி பார்க்கக்குள்ள பல 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 பலன்னு அப்படி இன்ட்ரெஸ்டா அழகா மின்னும். ஆனா அதோட ஆயுள் காலம் குறையும். அத கட்டாயம் நாங்க விளங்கிக் கொள்ளணும். ட்ரெண்டிங் அழிந்தாலும் அதோட ஆயுள் காலம் கூடயா, எவ்வளவு காலத்துக்கு இது ட்ரெண்டிங்ல ஈக்குது, நான் படிச்சு முடிச்சு நான் இந்த கெரியருக்கு வரக்கொள்ள அது ட்ரெண்டிங்ல நிக்குமா? அந்த நேரத்துக்கு என்ன செய்யறேன், எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமொபைல் செஞ்ச நிறைய பேர் வந்து ஒன்னும் ஜாப் இல்லாம வேற வேலை செய்யறவங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். ரீசன் என்னன்னா அவங்க படிக்கிற நேரம் அது ட்ரெண்டிங்கா இருந்துச்சு, ஆனா அவங்க படிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரும் போது வந்து அந்த கரியர் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, என்ன மாதிரி, அதுக்கு நான் இன்னுமே சில விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாலும் அதுக்கு மேலோட்டமான ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கொண்டு சரி வராது. அதுக்கு இன்னும் இன்னும் உள்ளுக்கு போயிட்டு நிறைய நாலேஜ் டெவலப் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி விஷயத்தையும் தேடி 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 பார்க்கணும், ட்ரெண்டிங்க மட்டும் பார்க்க கூடாது. சோ நாங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணக்குள்ள எத்தனை வருஷத்துக்கு, நான் எது சொன்னேன், பிளானிங் கட்டாயம் வேணும். எத்தனை வருஷத்துக்கு எனக்கு இந்த ஜாப் கையில கிடைக்கும், அப்ப அந்த ஜாப் கையில கிடைக்கும் இந்த ட்ரெண்டிங்ல ஈக்கும் தானா அப்படின்றத கட்டாயம் நாங்க யோசிச்சுதான் முடிவெடுக்கணும், பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி. சில நேரம் வந்து இதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க, இது வந்து நாங்க ஷார்ட் டேர்ம் அட்ராக்ஷன் சொல்லுவோம். சோ தற்காலிகமா வர அந்த அலைய பார்த்து எங்களோட ஃபியூச்சர்ன்ற அந்த ஷிப்பை கொண்டு போய் நிப்பாட்டாம அவங்களுக்கு லைஃப் லாங் என்ன மாதிரியான வேலையை செய்ய வேணும், எதை சூஸ் பண்ணினா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து அவங்களோட பார்த்து சரியா இன்ட்ரெஸ்டா ஒழுங்கான முறையில ஸ்ட்ரகிள் ஆகாம போகும் அப்படின்றத வந்து கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல வந்து அவங்களுமே அவங்களோட டேலண்ட் எது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது, அவங்களோட பர்சனாலிட்டி எதுன்றத கட்டாயம் அவங்களுமே கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சு கொண்டாதான் அவங்களோட கேரியர் சரியான வழியில போக ஏழுமா இருக்கும். இன்னொன்று, இந்த அவசரமா முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இதுதானே, அவசரமா முடிவெடுக்கிற, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவசரமா முடிவெடுக்கிறது உண்மையிலேயே மிச்சமே ஒரு டேஞ்சரஸான விஷயம் தானே ஷிபானி. இப்ப பாருங்க, நிறைய பேர்ல வந்து ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, சரியா? ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்தோடனே டக்குன்னு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா
ஏ லெவல்ல இந்த சப்ஜெக்டை தான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்ட மைண்ட் செட்டும் சரி, கிட்ஸ்ட மைண்ட் செட்டும் சரி, சொசைட்டில மைண்ட் செட் சரி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா அந்த புள்ள வந்து சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றது. அப்ப அவங்களோட பார்ட் வந்து அந்த சயின்ஸுக்கு போகுமான்றது வந்து அவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். சோ அவங்கள நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நல்ல ரிசல்ட்ஸ் ஏன் சம்மந்தம் இல்லாம இந்த ரிசல்ட்ஸ வச்சுட்டு நீங்க சயின்ஸ் எடுக்க போறீங்க, இந்த இது ஆர்ட்ஸ் எடுக்க போறீங்க, சயின்ஸை எடுங்களேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாம அவசரமா முடிவெடுக்க ஒரு விதமான அவசரம். அடே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இப்ப என்ன செய்றேன்? இப்ப சில பேர் வந்து யோசிச்சு முடிவு வைக்கிறல தானே. ஓரளவு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு சும்மா பேசாம இருக்கிறது. ஸ்கூல்ல இருந்து அட்மிஷனுக்காக இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, அங்கனைக்கு போயிட்டு ஒண்ணும் செஞ்சு கொள்ளாது. சரி, சரி பரவாயில்ல. இந்த ரிசல்ட்ஸ் தானே இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த சப்ஜெக்ட் எடுங்க. விளங்குதா? அடுத்தது என்ன செய்ய போறேன்றத யோசிக்கிறத விட, ஏதோ கிடைச்சத யூஸ் பண்ணிக்கொள்ளும்ன்ற மாதிரி. கிடைச்ச ஒரு கோர்ஸ செஞ்சு கொள்ளுவோம். கிடைச்ச ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற மாதிரி. ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் உண்டு. அவருக்கு வந்து நாங்க கரியர் கவுன்சிலிங் செஞ்சோம். கரியர் கவுன்சிலிங் செஞ்ச நேரம் வந்து அவரோட ஃபீல்ட் வந்துச்சு கிரேட் ஓ லெவல் செய்றதுக்கு ஓ லெவல் செய்ததோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முந்தி தான் கரியர் கவுன்சிலிங் செஞ்சோம். அவரோட ஃபீல்ட் வந்து எதுல இருந்துச்சுன்னு சொன்னா வந்து ஃபுல்லா பார்த்த நேரம் வந்து டெக்னிக்கல் சைட் தான். அப்ப அவரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்தது வந்து சைபர் கிரைம். சரியா? இதுல தான் அவர இன்ட்ரெஸ்ட்டுமே அவருக்கு இருந்தது வந்து தான் அவரோட பெர்சனாலிட்டியும் தான் ஃபைனலா அவருக்கு டிசைன் ஆகினதும் அதுதான். ஓரளவு ரிசல்ட்ஸ் பார்த்தா வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் குறைவா வருது. மேக்ஸ்ல வந்து இல்ல அவருக்கு மேக்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கல. சோ இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா டிசிஷன் எடுத்து முடிக்கல. கெரியர் சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா டிசிஷன் எடுத்து முடிக்கல. இப்படி இந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அட்வான்ஸ் லெவலுக்கு குவாலிஃபைட் ஆகி ஸ்கூலுக்கு போனதோட, ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, வீட்ல உள்ள பேரண்ட்ஸ் மத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு நீ அவசரமா எடுத்து தான் ஆகணும் இப்ப. இப்ப உனக்கு யோசிக்க நேரம் இல்ல. அவர ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என் கேரியர் இதுதான்டாலும், அதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு குடுக்காம, அவசரமா நீ அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும். நீ அட்வான்ஸ் லெவல் செஞ்சு தான் ஆகணும். உனக்கு காலம் போகுது. அப்படின்னு சில விஷயங்கள தூண்ட வச்சு, அவருக்கு வந்து ஆர்ட்ஸ் எடுக்க வச்சாங்க. ஆர்ட்ஸ் எடுத்தவர் இப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருக்கு ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா அவரோட ஃபீல்டே இல்ல. அவருக்கு நோட்ஸ் எழுதுறனாலே செட் ஆகாது. சோ ஸ்கூல் போறாரு இல்ல அதனால. அவர் வீட்ல இருக்கிறாரு கூடுதலான டைம். சோ இப்ப அவரோட கரியர் அப்படியே என்ன இது ஸ்டக் ஆகி நிக்குது. பட் அவர் கரியர் இதுதான்னு யோசிச்சு வச்சிருந்ததுனால, ஏதோ அவர் அந்த ஃபீல்ட கொண்டு போக இயலுமைக்கும். ஆனா அப்படி இல்லாம இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னா, என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும் இல்லையா? சோ என்ன செஞ்சாருன்னா, இந்த கேப்புளுக்கும் ஒரு ஐடி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணாரு. பட் ஐடி கோர்ஸ் மட்டும் போதாது. அப்ப அவர் அந்த ஃபீல்ட போகணும். ஒருவேளை அவர் அட்வான்ஸ்ல செஞ்சே ஆகணும்னா, அவர் செகண்ட்ஸே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். இப்படி அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்கல. ரீசன் வந்து என்னன்னா, அவர் அந்த அவசரமா முடிவெடுக்கின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டதுனால இல்லையா? சோ இந்த மாதிரியான நேரங்கள்ல நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து, முடிவெடுக்கக்குள்ள கொஞ்சம் யோசிக்கணும். அவசரமா முடிவெடுக்க கூடாது. அது உண்மையிலேயே மிச்சம் டேஞ்சரஸான ஒண்ணு. இதத்தானே எங்கட பழைய காலத்துல சொல்லுவாங்க. என்னது? "ஆழம் அறியாமல் காலை விடாதே" அப்படின்னு சொல்லுவாங்க தானே. சோ ஆழம் அறியாம நாங்க கால விட்டுட்டோம்னு சொன்னா, அதுக்கு பிறகு மிச்சம் கஷ்டம் தான். சோ எப்பவுமே செய்யக்கொள்ள வந்து இதுல ஆழம் எவ்வளவு? இதுக்கு நான் காலடி வைக்கிறது சரிதானா? அப்படின்னு தெரிஞ்சு முடிவெடுக்கிறது தான் சரியான விஷயம். அவசரத்துல எந்த முடிவுமே நாங்க எப்பவுமே எடுக்கிறது வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். சோ இப்ப அவருக்கு வந்து என்ன நடந்தாலும் அவருக்கு ஃபிக்ஸ்ட்ல இருக்குது. எந்த ஃபீல்ட் இதுதான். நான் இதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ வைக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு ஒரு வகையில. ஆனா அவருக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ வைக்கிறதுக்கு இப்ப பெரியர் ஆயிக்குது என்னன்னா அட்வான்ஸ் லெவல்ல அவர் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணிடுது. பாருங்க அவர் கரியர சூஸ் பண்ண போறவும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. இல்லையா? சோ நெறைய சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, புள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே, ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே, அவங்க சில நேரங்கள்ல சோர்ந்து போறாங்க. இப்ப சில நேரங்கள்ல இப்ப இவர பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஒண்ணு இவர் செலக்ட் பண்ணது அவசரமா, 2வது விஷயம் என்னன்னா, அவருக்கு அதுக்கான மோட்டிவேஷன் இப்ப அவருக்கு அதுக்கான மோட்டிவேஷன் நிக்குதான்னு பார்த்தா, அதுக்கான மோட்டிவேஷன் இல்ல. இப்ப அ ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லான ஒரு கார வச்சுக்கொள்வோமே. சரியா? இப்ப மிச்சமே பவர்ஃபுல்லான ஒரு கார் உண்டு. ஆ ரேஸ் கார் உண்டு வச்சுக்கணும். அந்த ரேஸ் கார்ட்ட வந்து ஆ அது இன்ஜின் வந்து நல்ல பவர் ஆயிக்குது. சரியா? அதுக்கு நல்ல ஸ்பீடா ஓடையில அந்த வேகம் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாம் எல்லாம் வந்து ஃபுல் பக்காவா இருக்குது. சரியா? ஆனா
அதுல 4 டயரும் கழட்டி அதுக்கு ஒரு சொட்டுமே பெட்ரோல் இல்லாட்டி அதுக்கு ஓடேலுமா? அது என்ன ஸ்பெஷலா இருந்தாலும் அதுக்கு அடுத்த செகண்ட் கூட நகர இயலாது. ஏன்னா அதுக்கான அந்த மோட்டிவ் அங்க இல்ல. அத மாதிரி தான் இப்ப இந்த பாய்க்கும் நடந்த விஷயம் என்னன்னா, அவருக்கு அதுக்கான மோட்டிவ் இல்ல. அடுத்தது என்ன செய்யணுன்றதுக்கான அவருக்கான அந்த மோட்டிவேஷன் இல்ல. அந்த மோட்டிவேஷன் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து போகணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் சைட்ல இருந்து போகணும். அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு போக போகத்தான் அவங்கள்ட்ட டேலண்ட் இருந்தாலுமே, அவங்க சில பேர் பின்னுக்கு ஆகறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லாது. சோ மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா தான் அவங்களால முன்னுக்காக இயலும். சோ பின்னுக்கு ஆகறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னு சொன்னா, மோட்டிவேஷன் குறைவா இருக்கிறது. சோ உங்கள்ட்ட டேலண்ட் மட்டும் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும் போதாது. அவங்கள அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கான மோட்டிவேஷனையும் நாங்க என்ன செய்யணும்? குடுத்து கொண்டு தான் நிக்கணும். சரியா? அப்போ அடுத்தது வாழ்க்கையிட யதார்த்தத்தை எப்படி கண்டறியற யதார்த்தத்தை கண்டறியற வர தவறுகளை பத்தி கொஞ்சம். வாழ்க்கையில எதார்த்தத்த கண்டறியறன்ற கொஸ்டின் பண்ணி உண்மையிலேயே நீங்க சொல்ற மாரி பார்த்தேன்னு சொன்னாக்கா வந்து, இப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு வகையான இல்யூஷன்ல இருக்கிறாங்க. அதாவது மாய தோற்றத்துல இருக்கிறாங்க. அத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, அ இப்படி எனக்கு ஓடத் தெரியும். எனக்கு வெளிய விளையாடத் தெரியும். நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இப்ப நான் சொன்ன மாதிரி. சில பேர மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் வந்து ரொனால்டோட ஃபேன் இல்லையா? நெறைய பேர் ரொனால்டோட ஃபேன். நான் ரொனால்டோ மாரி வரணும். நான் மெஸ்ஸி மாரி வரணும். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எனக்கு வந்து படிப்பு வாணும் அப்படின்னு சொல்லி முழுசா புறக்கணிக்கிறாங்க இல்லையா? சோ இவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து கட்டாயம் நிஜ உலக வாழ்க்கைய அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப அ ரொனால்டோ அப்படின்னு சொல்றது வந்து கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல கால்பந்து கோடிக்கணக்கான மக்கள் விளையாடுறாங்க. அதுல கிறிஸ்டியானோ ரொனால்டோவான ரொனால்டோவா மாறுறது வந்து எப்படின்னு சொன்னா, எத்தன பெர்சன்டேஜ் சாத்தியம்னு பாருங்க. 0.0000001% தான் சாத்தியம். சோ அவர்ட்ட இருக்கிற அந்த திறமைன்றது வந்து அது அவருக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு சான்ஸ் இல்லையா? சோ அந்த சான்ஸ் ஈந்தா மட்டும் தான் அது நடக்கும். சோ அது ஒரு மிராக்கிள். அது இறைவனால கொடுக்கப்பட்ட அசாத்தியமான ஒரு சான்ஸ் இல்லையா? அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அது எப்ப கிடைக்கும்? 0.00001% மட்டும் தான் கிடைக்கும். அந்த 0% ஆக குறைவான அந்த பெர்சன்டேஜ நம்பி 99.9 இருக்கிற அந்த பெர்சன்டேஜ்ல வாய்ப்புள்ள அந்த கல்விய வந்து நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னாக்கா கோட்ட விடுறாங்க. அது அத கோட்டை விட்டுட்டு நடுத்தெருவுல நிக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்றீங்க, அது தெரியாட்டி. விளங்குது இல்ல அவங்களுக்கு. அந்த எதார்த்தத்த வந்து நாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் எதார்த்தம். அப்படின்னா இதுக்கு வந்து நாங்க சொல்லலும் எப்படின்னு சொன்னா, டுவல் கரியர்ன்னு சொல்லலும். அப்படின்னா நீங்க விளையாட்டையும் பாருங்க. அதோட சேர்த்து இங்கால கரியருக்கான வழியையும் நீங்க ரெடி பண்ணுங்க. 2யும் கொண்டு போகக்குள்ள வந்து அவங்க எதையுமே இது பண்ண மாட்டாங்க. சரி என்ன விளையாட வேண்டாம்னு சொல்லத்தானே, எதையும் செய்யத்தானே சொல்றாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். இப்ப ஸ்ரீலங்காலயும் வந்து நெறைய கிரிக்கெட் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க புள்ளைகள்ட்ட பேச நீங்க சொல்லக்குள்ள எனக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து கனெக்ட் பண்ணலுமாய்க்குது. நிறைய பிளேயர்ஸ்மார் வந்து இன்னைக்கு கிரவுண்ட்ல வந்து ஷைன் பண்றாங்க. அவங்களோட டேலண்ட வந்து சூப்பரா காட்டுறாங்க. அதே ஒரு பிரஸ் மீட்டிங் அண்ட் வார நேரம் அவங்களுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுற அளவுக்கு வந்து வந்து நிக்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த யதார்த்தம் அவங்க அந்த கல்வியும் சேர்த்து எடுத்துட்டு போகாத ஒரு நிலம் வந்து எங்கேயோ ஒரு கட்டத்துல அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குது. அப்படித்தானே சொல்றீங்க? அதுதான் உண்மை. அவங்க வந்து என்னதான் ஒரு இடத்துக்கு வந்தாலும், அந்த கல்வின்றது ஒரு சொட்டு குறைய கொள்ள, அவங்க ஒரு இடத்துல வந்து தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது தானே. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மீடியால போய் கொஸ்டின் கேட்கல அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் தேவைப்படக்குள்ள, அவங்களுக்கு என்ன நடக்குது? அப்படியே ஏதோ ஒரு தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை வருது. எனக்கு இந்த மொழி தெரியாது. இந்த மொழி தெரியணுமே அப்படின்றது. சோ எங்களுக்கு தேவைத்தான். இல்லாம இல்ல. எங்களுக்கு இந்த இந்த ஆ விளையாட்டு செக்ஷன் தேவைத்தான்னாலும் கூட, ஷைன் ஆகினாலும் கூட, அங்கனைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆ படிப்புன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. படிப்புன்றக்குள்ள லாங்குவேஜ் இந்த மாதிரி ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ற மாதிரி, இவங்க இதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அப்படின்றத அவங்களுக்கு அந்த எதார்த்தத்த வந்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். அந்த எதார்த்தம் விளங்காமயும் நெறைய பேர் வந்து அவங்களோட கரியர சூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. பிழையான வழியில. சோ அந்த எதார்த்தத்தை வந்து புரிய வைக்கணும். அது எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஆ இப்ப கார் ஓட்டுறது மிச்ச இன்ட்ரெஸ்ட் தான். சரியான ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் கார் ஓட்டுறது.
நாங்க எவ்வளவு தான் பெஸ்டான டிரைவரா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லையா? ஆக்சிடென்ட் வருது தானே. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தணுன்றதுக்காக சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக் கொள்றாங்க தானே சில நேரங்கள்ல. சோ இத மாதிரி தான் எப்படின்னு சொன்னா, நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும், எதுலுக்கு போனாலும், அது ஒரு சில நேரங்கள்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஆக்சிடென்ட் வரையிடும். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா, எங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கே சீட் பெல்ட்ட போட்டுக்கொள்ளணும். இல்லையா? அந்த சீட் பெல்ட் தான் வந்து இந்த எஜுகேஷன் சைட். அதாவது இந்த கரியரை சூஸ் பண்ணக்குள்ள, நான் கட்டாயம் இந்த 2யும் பார்க்கணும். எதார்த்தம் எது? அது சொன்னேன் அந்த டுவல் கேரியர்ன்னு சொன்னது அதத்தான். அது என்னன்னு சொன்னா வந்து, ஒரு செக்ஷன்ல நாங்க எஜுகேஷன் சைடு போறதோட சேர்ந்து, எங்களோட இன்னொரு செக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் கூடுதலா இருக்குதுன்னு எதிர்பார்த்தோமே, அதையும் கொண்டு போறது. 2 எதார்த்தத்தையும் கட்டாயம் பிள்ளைகளுக்கு நாங்க விளங்க வைக்கவே வேணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து, கிரிக்கெட் டீம்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இது கிரிக்கெட் டீமுக்கு விளையாட இயலாத ஒரு சிச்சுவேஷன் வரங்குது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு தற்காலிகமா ஒரு ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து அவங்களோட ஒரு பிளேயர் ஃபுட்பால் பிளேயருக்கு காலோ பேய்த்திருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கை கொடுக்குறது எது? அதை பத்தி யோசிக்கணும் தானே. ஸ்போர்ட்ஸ்ல நல்ல என்னதான் டாப் லெவல்ல இருந்தாலும் ஒருவேளை காலம் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? சோ இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து சில நேரங்கள்ல வருது. ஸோ அப்படின்டா எங்களோட புள்ளைகள் நாங்க இப்ப கெரியர் இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயத்துல தடம் மாறுறாங்க என்றதுக்காக வேண்டிய ஒரு 8 ரீசன்ஸை வந்து நாங்க எங்களை டிஸ்கஸ் பண்ணினோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதிர்காலத்தை பத்தின ஒரு சரியான திட்டமிடல் இல்லாம இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு கூட்டத்தை அப்படியே பின்தொடர்ந்து போறது. எப்படி சொல்றேன்னா கொய்தை அண்ணே மல்லை போல் என்ற மாதிரி சிங்களத்துல சொல்லி முடிக்கிற மாதிரி. மூணாவது விஷயம் வந்து மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால ஒரு ஃபீல்ட ஒரு கெரியரை சூஸ் பண்றது. நாலாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்தி, இதுல வந்து 2 டைப்பும் இருக்கு. ஒன்றோ பேரண்ட்ஸுக்கும் வந்து இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சு அவங்க செய்ய வைக்கிறது. இன்னொரு விஷயம் என்னையால செய்ய இல்லாத நீ செய் என்று ஒரு கட்டாயப்படுத்துறது, ஃபோர்ஸ் பண்றது. அஞ்சாவதா நாங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து கரண்ட் ட்ரெண்ட் இதுக்குத்தான் டிமாண்ட் இருக்கு என்ற ஒரு கூட்டம் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறதோட பின்தொடர்ந்து போறது. வந்து எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாம அவசரமா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடப்படாது. ஒரு ஸ்காலர்ஷிப் போட்டிக்கிறாங்க, இல்ல ஒரு ஃப்ரீ போட்டிக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அதுல போயிட்டு சேர்றது என்ற மாதிரியான கான்செப்ட். ஏழாவது குறிக்கோள் ஊக்கம், அவங்களுக்கான சரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம், ஒரு மோட்டிவேஷன் இல்லாம ஒரு விஷயத்துல இருக்கிறதும். வாழ்க்கையில வந்து வாழ்க்கைய சரியா கண்டறிய தெரியாம இருக்கிறது. மஃபாதர் சொன்ன மாதிரி 0.0001 மட்டும் வச்சுக்கொண்டு மீதி உள்ள 99.99 வந்து விட்டுட்டு போறதெல்லாம் வந்து இன்றைக்கு நாங்களும் தான் எங்களோட பிள்ளைகளும் தான் கெரியர்ல சில இடத்துல தடுமாறுறவங்க வந்து தடுமாறுறதுக்கான காரணங்களா இருக்குது. இதுல இருந்து வெளியே வாரதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் முஃபாசா? ஷிஃபானி, நாங்க கெரியர்ல வந்து கெரியர் சேர்க்கணும் வந்து பாக்குறோம். அதை பார்க்கறதுக்கு நான் சின்ன ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நினைக்கிறேன் மைக்கேல் ஜார்டன் அப்படின்னு சொல்றவர். இவர் வந்து பாஸ்கெட் பால்ல நிச்சயமே ஃபேமஸான ஒருத்தர். இவர கெரியர் லைஃப் நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இவர கெரியர் லைஃப் எப்படி வச்சுன்னு சொன்னா இவருக்கு சின்னத்துல இருந்தே சரியான ஆசை பேஸ் பால் விளையாட. சரியா? பேஸ் பால் விளையாட இவருக்குமே ஆசை. இவர ஃபாதர்ட ஆசையுமே இதுதான். இவர் வந்து பேஸ்பால் விளையாடுறதுக்கு போயிட்டு கொஞ்சம் காலம் அதுலுக்கு இருந்து அது இவரால எந்த காலத்தை கொண்டும் அதுல வெளியில வரவே அப்படின்னா அதுல அந்த ஷைன் ஆகவே இயலாம இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு அவரோட ஃபாதரும் வந்து இறந்துட்டாங்க. சோ இவர் கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. இவர் பேஸ்பால்ல வந்து ஒரு தடமாத்துல நிக்கிறாரு. என்ன செய்யறேன்னு சரி இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து விருப்பம் வந்தது பேஸ்பால். சரி பட் இவர பாடி இவர ஹைட் மற்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும் இவருக்கு தோணுது எனக்கு பேஸ்பாலை விட பாஸ்கெட் பால் ஷூட் ஆகும். இவர் அதை வந்து செலக்ட் பண்றாரு அந்த கெரியரா. அப்ப பாருங்க அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண கெரியர் வந்து இன்ட்ரெஸ்ட மட்டும் வச்சு ஃபாதருக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்த வச்சு இவர் பேஸ்பால் செலக்ட் பண்ணாரு. அதால அவருக்கு முன்னுக்கு வர கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவரோட ஹைட் அதாவது அவரோட பர்சனாலிட்டி எதுக்கு ஷூட் ஆகுது அதையும் பாக்குறாரு. அதே நேரத்துல வந்து அடுத்ததா செலக்ட் பண்றாரு. ஓகே பாஸ்கெட் பால் நான் ட்ரை பண்ண போறேன்.
அவர் பாஸ்கெட் பாலுக்கு போனதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு சொன்னாக்கா ஃபுல்லா ஷைன் ஆகி வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறாரு. சோ இந்த மாதிரி உலகத்துல நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள அவங்களோட கெரியரையும் சில ஸ்ட்ரகிள் வந்துக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா அதுக்கான சரியான வழியை வந்து அவங்க கண்டுபிடிக்காதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஷிஃபானி கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன். நாங்க வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ணக்குள்ள வந்து ஒரு 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயம் சர்க்கிள் மாதிரி சுத்தி சுத்தி வரும். ஒன்றோட ஒன்று அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்கணும் என்னன்னு சொன்னா, ஒரு கெரியரை நாங்க சூஸ் பண்ணக்குள்ள எங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கண்டறியணும். டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். அதாவது உங்களோட செல்ஃப் என்ன, எந்த செல்ஃப் என்ன அப்படின்றது நான் வந்து கட்டாயம் கண்டுபிடிக்கணும். ஓடுறதுக்கு முன்னுக்கு எனக்கு ஓட இயலுமான்னு நான் பாக்குறது இல்லையா? அப்படித்தானே? இயற்கையா வந்து இவ்வளவு நேரம் சொல்றேன். இயற்கையா வந்து எனக்கு அந்த திறமை இருக்குதா, அந்த அந்த ஆளுமை திறன் எனக்கிட்ட இருக்குதா, பர்சனாலிட்டி இருக்குதா, நான் அதுல எனக்கிட்ட இருக்கிற பலம் என்ன, எனக்கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்றத வந்து நான் கட்டாயம் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். சோ ஏன்னா சுயத்தை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னுடைய சுயம் என்ன, என்னோட செல்ஃப் என்ன அப்படின்றத நான் கட்டாயம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். இப்ப நிறைய பேர் வந்து எப்படின்னு சொன்னா நிறைய பேரண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கிறது டாக்டர், லோயர், இன்ஜினியர், டீச்சர் இப்படி. இது மட்டும் இல்ல ஃபீல்டு, நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்ப வந்து சொசைட்டில வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்ட்ல வந்து பார்க்கக்குள்ள பிள்ளைகளோட டேலண்ட் வந்து எப்படியோ போயிட்டு அந்த இடத்துல எப்படியும் போயிட்டு சேர்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. சோ அதை சர்ச் பண்ணி அதுல இருந்து எடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க. சோ அவங்களுடைய சுயம் இதுல தான் நீக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து மெயின். நான் சொன்னேன் டாக்டர் தான் ஆகணும், லாயர் தான் ஆகணும்னு சொல்லி பார்க்காம அவங்களுக்கான அவங்களோட திறமை எது அப்படின்றது சரியான முறையில கண்டெடுக்க கொள்ள அவங்களுக்கான அந்த வழி கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒன்னாவது இப்ப நாங்க அவங்களோட சுயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் தானே. சுயமான விஷயம் என்ன, அவங்களுடைய டிஸ்கவரி, அவங்களோட செல்ஃபை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். செல்ஃபை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பா வந்து அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க போறாங்க. இப்ப என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னாக்கா, இப்ப எனக்கிட்ட இருக்கிற ஸ்டெப்பை எனக்கிட்ட இருக்கிற திறமையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இப்ப நான் சொன்னது ஒன்னாவது வந்து எனக்கு ஓட ஏழுமான்னு பாக்குறது, ரெண்டாவது வந்து ஓடுறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது இல்லையா? நான் சொன்ன மாதிரி டாக்டர், இன்ஜினியர் தாண்டி இல்லாம நிறைய ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு எல்லாம் தேடி அந்த வாய்ப்புகளை ரெண்டாவது கண்டுபிடிக்கிறது. மூணாவது என்னன்னு சொன்னா அதுல எனக்கு ஃபிட் ஆகிறது எது, நிறைய வாய்ப்புகளை கண்டுபிடிச்சிட்டு அதுல எனக்கு எது ஷூட் ஆகும், எந்த டேலண்ட்டுக்கு எது ஷூட் ஆகும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வாரது தான் வந்து மேக்கிங் டிசிஷன் எடுக்கிறது. நாலாவது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, நாலாவதா அந்த ஆக்ஷன்ல இறங்க போறாங்க. சரியா? முடிவு எடுத்தாச்சு. அடுத்தது என்ன, எங்க ஆக்ஷன்ல போறது இல்லையா? சும்மா முடிவெடுத்துட்டு மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காம அந்த படிப்புக்கு எங்க போகணும், எவ்வளவு எனக்கு செலவாகும், சரியா? அதுக்கு கொடுக்குற அட்மிஷன் என்னன்னா, அதுக்கு எனக்குள்ள நான் வளர்த்துக்கொள்ள வேண்டிய டேலண்ட், எனக்கு வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி பார்த்து தேடி எடுத்து களத்துல இறங்குறது. நாலாவதுக்கு பிறகு அஞ்சாவது என்ன செய்யறதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் எடுத்த முடிவு சரிதானா, நான் சரியான ரூட்ல தான் போறேனா, என் இலக்கை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேனா, எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி வழி மாறி போறேனா அப்படின்றத நானே எனக்கு என்ன செய்யணும், பரிசீலனை செஞ்சு கொள்ள வேணும். இந்த 5 மாறி மாறி வரக்கொள்ளத்தான் வந்து சரியான முறையில என்னோட கரியரை அடைய வைக்குது. ஒன்னாவது என்ன செய்யணும், டிசிஷன் எடுக்க. ஒன்னாவது வந்து என்ன செய்யணும், ஒன்னாவது வந்து டிசிஷன் எடுக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னா அதுல இருக்கிற வாய்ப்புகளை தேடி பார்க்கணும். மூணாவது வந்து அதுக்கான ஆக்ஷன்ல இறங்கணும். சாரி, பெஸ்டான ஃபிட்ட தேடி எடுக்கணும். நாலாவது ஆக்ஷன்ல இறங்கணும். அஞ்சாவது வந்து எவலுவேஷன் பண்ணி பார்க்கணும், எங்களுக்கு இது சரிதானா, சரியான வழியில தான் போறேனா, என் ட்ராக் சரிதானா அப்படின்னு. சோ ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னு சொன்னாக்கா, நாங்க எங்க கரியரை சூஸ் பண்றதுக்கு முக்கியமா தேவையான 3 விஷயத்த நாங்க ஐடென்டிஃபை பண்ண கொள்ளத்தான் எங்களால அதுக்கு சரியான வழியில செலவழிக்க இயலும். ஃபார் எக்ஸாம்பிளா என்னையே நான் சொல்லேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து
ஓ லெவல்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சயின்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்து காமர்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஆர்ட்ஸ் சுத்தமா வராது. எனக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்ட் வந்து மேத்ஸ். மேத்ஸ்னா எனக்கு நிறைய பிடிக்கும். ஸோ நோட்ஸ் எழுதுறது பிடிக்காது. அதே நேரத்துல பேசுறதுனாலும் பிடிக்கும். அப்ப என்ன பண்ணேன், எனக்கு யாருமே கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஸோ நான் யோசிச்சது என்னன்னு சொன்னா, ஓகே லோயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. லோயர் ஆகணும்னு சொன்னா ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு ஒரு டீம் சொல்லுச்சு. இப்ப ஆர்ட்ஸ் எடுக்கிறது எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. எனக்கு நோட்ஸ் எழுதுறதுனா நான் எங்கேயோ, நோட்ஸ் எங்கேயோ. சரியா நான் ஸ்கூல்ல சோசியல் சப்ஜெக்டே வரைஞ்சு வரைஞ்சு தான் படிப்பேன். அப்படி மாதிரியான ஒரு ஆள் உண்டு. அவ்வளோ எங்கட காலத்துல வந்து சோசியல் தான் இருந்துச்சு. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே அதோட கலந்த மாதிரி. ஸோ அதையே வரைஞ்சு வரைஞ்சு தான் படிப்பேன். என்ன செய்வேன்னு சொன்னா, நானே என்ன செய்வேன்னா, பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த குட்டி ரேடியோ இலைக்கு குட்டி அந்த எனக்கு சொல்றது, இந்த ரேடியோல வருமே, பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் குட்டி இப்படி ரோல் சுத்துவோம். அ அதுல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். நானே பேசி, வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சு, திருப்பி அதையும் போட்டு கேட்டு, திருப்பி எழுதி இப்படிலாம் மிச்ச கஷ்டப்பட்டு படிப்பேன். எனக்கு நோட்ஸ்னா அவ்ளோ கஷ்டமான ஒரு வேலை உண்டு. ஓ லெவல்லையுமே காமர்ஸ் சப்ஜெக்ட்ல நோ சப்ஜெக்ட் விட்டு அக்கவுண்ட் சப்ஜெக்ட் மட்டும் செஞ்சு தான் ஓ லெவல்ல காமர்ஸ்ல நான் சிஏ எடுத்தது கூட. சோ ஏன்னா எனக்கு அந்த நோட்ஸ்னா அவ்ளோ ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். அப்ப ஆர்ட்ஸும் எடுக்கலாம். அப்ப சொன்னாங்க சரி பரவாயில்ல. அப்ப நீங்க காமர்ஸ் எடுங்க. காமர்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, டாப் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் போகணுமாய்க்கும். லோ என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. சரி இப்ப இதுதான் கைடன்ஸ் சொல்லி போயிட்டு எடுத்து காமர்ஸ் ஃபீல்ட்ல உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து படிச்சு படிச்சு 3 பிஸ் எடுத்தாச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் 3A டாப் எடுக்கணுமே. லோ என்ட்ரன்ஸ்க்கு போறதுக்கு. சரி படிச்சுட்டோமே. அடுத்த ஸ்டெப் என்னவாலும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி, ஒரு வருஷம் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, ம் பிகாம் செஞ்சேன். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டில வந்து எக்ஸ்டர்னலா பிகாம் செஞ்சேன். ஆ பிகாம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளயும் அதுவுமே போனேன் தான் படிச்சேன் தான்றதுக்கான எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல. ஏன்னு எனக்கே தெரியாது ஆனா உண்மையிலேயே. அது ஏன் நான் கன்டினியூஸ் பண்ணல. அந்நேரம் பெருசா வீட்டு வேலை இருக்கல்ல. வேற வேற அ பெரிய தலையில இருக்கல்ல. எதுவும் இருக்கல்ல. இருந்தாலும் என்ன பண்ணிக்கொண்டேன்னு சொன்னா வந்து நாங்க படிச்சு கொண்டு அ இருந்தோம். ஆனாலும் அத வந்து ஷெட்யூல் பண்ணி சரியா படிக்க இல்ல. அதுதான் உண்மை. அதுக்கு பிறகு அப்படியே ப்ரொபோசல் வீட்ல பார்த்து வெட்டிங் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்குமே படிக்க வைக்கிற ஐடியா இருந்தாலும், எனக்கு ஐடியா இல்ல. என்ன சொன்னா எனக்கு என்ன கரியர்ன்றது எனக்கே தெரியாது. ஸோ கிட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு, அ எவ்வளோ நாளைக்கு பிறகு, மேரேஜ் பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு தான் 10 இல்ல 8, 9 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் கரியர் இதுதான் அப்படின்னு சொல்லி. அந்த கரியர் இதுதான்னு தெரிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எவ்ளோ பெரியர் கிட்ஸ பார்க்கணும், வீட்டு வேலைய செய்யணும், அதோட வந்து ஹஸ்பண்ட் வேலைய செய்யணும், ஃபேமிலில உள்ள விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நெறைய விஷயங்கள் தலையிலுக்கு இருந்தாலுமே, என் கரியர் இதுதான்னு எனக்கு தெரிஞ்சது கூட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, என்ன நடந்தாலும் சோ என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கொண்டு ரிட்டர்ன் படிக்க இயலுமா ரீசன் என்ன அப்படின்டா, எனக்கு புடிச்ச ஃபீல்ட் இதுதான். என் பெர்சனாலிட்டி இதுல தான் ஷூட் ஆகுது. என் ஆப்டிட்யூட்டும் இதுல தான் நிக்குது. என் இன்ட்ரெஸ்ட்டும் இதுல தான் நிக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கு. சோ, அ இப்ப காலம் கடந்து மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு வேலைய செய்ய வேண்டியதா இருக்குது. அதே வந்து சில நேரங்கள்ல அப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால், நான் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் எடுத்து வைக்க இயலும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்பவே ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருந்தால், நான் ஏதாவது செஞ்சிருப்பேனே! அப்பிடின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இன்னுமே இருந்து கொண்டு தான் நிக்குது. அத மிஸ் பண்ற ஃபீலிங் உண்டு. ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபீல வந்து நாங்க எங்க பிள்ளைகளுக்கு குடுக்கக்கூடாது. அப்பிடின்னு சொன்னா, கட்டாயம் கரியர் கவுன்சிலிங் செஞ்சு பார்க்கணும். ஸோ அதுலைக்கு அந்த 3 டெஸ்டிங்க செய்யக்குள்ள அவங்களுக்கான ஃபீல்ட் வந்து விளங்கும் அவங்களுக்கு. ஸோ எப்பவாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சது சொன்னேன். ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு, அது பிறகு வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள தேடி பார்ப்பாங்க. அது போல ஃபிட் பண்ணுவாங்க. அது 2 எனக்கு ஷூட் ஆகுதா அப்படின்னு. இது அந்த சர்க்கிள் படி வரக்குள்ள வந்து அது ஒன்றோட ஒன்று தொடர்புள்ளது தானே. அது ஒன்றோட ஒன்று நடந்தா தான் இன்னொன்னு நடக்கும். அப்ப அது ஒன்றோட ஒன்று தொடர்புள்ளதுனால அது ரொட்டேட் ஆயிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு சரியான ஃபீல்டு நோக்கி போக இயலுமானதா இருக்கும்.
ஸோ நான் நினைக்கிற மாதிரிக்கு இப்ப நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மைக்குமே இன்னைக்கு நினைச்சது என்னன்னு சொன்னா, மல்டி டாஸ்க் ஆக்டிவிட்டி வந்து செஞ்சு பார்க்கறதுக்கு. பட் 8:30 பாஸ் ஆகுது. டைம் அதுக்கு இடம் குடுக்கல. நாங்க இதுக்கு மேல ஒரு டைம் இருந்தா செய்வோம் கட்டாயம். கெரியர் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு யாருக்காலும் ஜாயின் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருந்தா, உங்களோட பிள்ளைகள சேர்க்கணும், நீங்க சேரணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் சரி சொல்லணும், அவங்களுக்கும் இதை பத்தி அவேர்னஸ் கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த ஸ்கிரீன்ல தெரியறது வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணினாலும் மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சொல்ற நேரம் கன்வே பண்ற நேரம் இதுவும் வந்து கட்டாயம் கன்வே பண்ணுங்க. நாங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் என்ன செய்ய போறோம்னா இந்த 3 டெஸ்டையுமே அனலைஸ் பண்ண போறோம். பர்சனலி டெஸ்ட், aptitude டெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். இந்த 3 டெஸ்டையும் இண்டிவிஜுவலி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு என்றது பார்த்து அதுக்கு பிறகு வந்து அவங்களோட கெரியரை கைட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் தான் இந்த கெரியர் கவுன்சிலிங் எம்பவர் லைஃப் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் மூலமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் 20 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் 1500 போட்டிருக்கிறேன். லிமிடெட் ஆஃபர். ஸோ கிராப் யோர் சீட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன மெனஸ் ரெட் பண்ணணுமா? இத வந்து எங்களுக்கு ஆன்லைன்லயும் செய்யலும், நேர்லயும் செய்யலும். உங்களுக்கு யாருக்காவது உங்களோட செக்ஷனுக்கு இப்ப நான் வந்திருக்கிறது வந்து கெண்டி டிஸ்ட்ரிக்ட், மாத்தளை டிஸ்ட்ரிக்ட். ஸோ எனக்கு கெண்டிக்கும் போய் செய்யணும், கெண்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கும். ஷிஃபானி சிஸ்டர் இருக்கிறது வந்து கம்பா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ கொலம்பு ஏரியாவும் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்த ஏரியால வந்து பிசிக்கலா வந்து செய்யணும், ஒரு க்ரௌட் கெதர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலுமே கட்டாயம் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டையும் வந்து இன்ஷால்லா செய்யலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இவ்வளோ நேரம் சேர்ந்து ட்ராவல் பண்ணவங்களுக்கு இறைவன் இன்னும் இன்னும் மேலும் மேலும் கூலி தருவான்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க அப்படியே உற்றாம அதை கட்டாயம் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கும் வந்து இதை பத்தின விஷயம் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கெரியர் கவுன்சிலிங், கெரியர் கைடன்ஸ் என்னன்னு தெரியாது, எந்த ஃபீல்டுக்கு போறேன்னு தெரியாது. ஆனா அதை எப்படி அவங்க எடுத்துக்கொள்றேன்னு தெரியாம தான் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் இதை பத்தி நீங்க அவேர்னஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறதோட நாங்க இந்த கிளாஸ்ல இருந்து அப்படியே லீவ் ஆகுறோம். Once again, thank you for your cooperation. Jazakallah khair everyone.